இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விண்டோ சீட்டுக்காக நடந்த சண்டை இறுதியில் சிறுவனின் உயிரையே பறித்த சோகம் நெஞ்சை ரணமாக்குகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செயல்பட்டு வரும் விஸ்டம் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வழக்கம் போல மாலை வகுப்புகள் முடிந்ததும் மாணவர்கள் ஒவ்வொருவராக பேருந்தில் ஏறியதாக தெரிகிறது. இதில் 9ஆம் வகுப்பு மாணவன் கந்தகுருவுக்கும் சரவணன் என்ற மற்றொரு மாணவருக்கும் இடையே பேருந்தில் இடம் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. குறிப்பிட்ட சீட்டுக்கு இரு மாணவர்களும் சண்டையிட்டுக் கொண்ட நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் தெரிகிறது. அப்போது சரவணன் தள்ளிவிட்டதில் பேருந்தின் இரும்பு கம்பியில் மோதி கந்தகுரு மயக்கமடைந்தான். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பேருந்து ஓட்டுநர் பள்ளி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு மயக்கமடைந்த மாணவன் கந்தகுருவை உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். ஆனால் மாணவன் கந்தகுருவுக்கு சுயநினைவு திரும்பாத நிலையில் உடனடியாக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கந்தகுரு துரதிர்ஷ்டவசமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாணவன் கந்தகுருவுக்கு உடலிலோ தலையிலோ எந்தவித காயங்களும் ஏற்படாத நிலையில் மூளையில் வீக்கம் இருந்ததாகவும் அதுவே உயிரிழப்புக்கு காரணம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பிட்ட சீட்டுக்காக இரு மாணவர்களும் சண்டையிட்டுக் கொள்வது வாடிக்கையாக இருந்த நிலையில் சம்பவத்தன்று நடைபெற்ற சண்டையில் உயிர் பலி ஏற்படும் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உயிரிழந்த கந்தகுருவின் மூத்த சகோதரியான கௌசிதா 2 ஆண்டுகளுக்கு முன்பு சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் மயக்கமடைந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இப்படி இருக்கையில் மாணவர் கந்தகுரு உயிரிழக்க காரணமாக அமைந்த மூளை வீக்கம் இரும்பு கம்பியில் மோதியதால் ஏற்பட்டதா அல்லது முன்பே மாணவன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இவ்வாறு மாணவனின் உயிரிழப்பில் நீடிக்கும் மர்மம் பிரேத பரிசோதனையின் மூலம் விலகும் என்ற நிலையில் மூச்சடக்கி ஈன்ற உயிரை பறிகொடுத்து புத்திர சோகத்தில் இருக்கும் பெற்றோரின் நிலையை நினைத்தாலே நெஞ்சு ரணமாகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.